சுதந்திர இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைத்த மிகப்பெரிய தேசிய திட்டமிடல் முயற்சி தான் இந்த 5-year பிளான்ஸ். நிச்சயமா இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1991 ஆண்டு ஜூலை மாசம் நடந்த ஒரு விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ரிசர்வ் பேங்க் கட்டுப்பாட்டுல இருந்த இந்தியாவின் தங்க கட்டிகள் எல்லாம் ரகசியமா விமானத்துல ஏத்தப்படுது. ஆமா, லண்டனுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் அதை அடகு வைக்க கொண்டு போனாங்க. கரெக்ட். கஜானா சுத்தமா காலி ஆயிடுச்சு. வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோல் வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட வெறும் 2 வாரத்துக்கான ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அதாவது அந்நிய செலாவணி மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. நாடு மொத்தமா திவாலாகிற நிலைமை. அது ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1947 சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு பெரிய கனவோட திட்டமிட்டு வளர ஆரம்பிச்ச ஒரு பொருளாதாரம் எப்படி 1991 இப்படி ஒரு அதல பாதாளத்துக்கு போச்சு, அப்புறம் அங்கிருந்து எப்படி மீண்டு வந்து இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான சர்வீஸ் எக்கானமியா, அதாவது சேவை பொருளாதாரமா மாறுச்சு. இதைத்தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். மிகச்சரியான புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. 1991 நடந்த அந்த மாபெரும் வீழ்ச்சியும் அதுக்கப்புறம் அந்த எழுச்சியும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 40 வருஷ திட்டமிடல்களோட விளைவுதான். ஓ, அந்த 5-year பிளான்ஸ் தான் காரணமா? கண்டிப்பா. ஒரு நாட்டோட பொருளாதார வரலாற்றை புரிஞ்சிக்க அந்த திட்டமிடல் எப்படி உருவாச்சுன்னு நாம பார்க்கணும். 1928 ஜோசப் ஸ்டாலினால சோவியத் யூனியன்ல தான் இந்த 5-year பிளான் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாடலை தான் நம்ம காப்பி பண்ணோம்னா? காப்பின்னு சொல்ல முடியாது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் எடுத்தாரு. ஒரு பக்கம் முதலாளித்துவத்தோட, அதாவது கேபிட்டலிசமோட லாப நோக்கம் வேணும், இன்னொரு பக்கம் சோஷியலிசத்தோட சமத்துவமும் வேணும்னு நினைச்சாரு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண நினைச்சாரா? ஆமா, அதுக்காகத்தான் இந்தியாவுக்கு ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதார முறையை அவர் தேர்ந்தெடுத்தாரு. இதை செயல்படுத்துறதுக்காக 1950 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற திட்டக்குழுவை உருவாக்குனாங்க. இந்த திட்டக்குழுடான பின்னால 2015 நீதி ஆயோக் ஆச்சு. கரெக்ட். அதுவரைக்கும் இந்தியாவின் பொருளாதார தலையெழுத்தை எழுதினதை இந்த அமைப்பு தான். PC மஹலனோபிஸ் மாதிரியான மாபெரும் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இதுல முக்கிய பங்கு வகிச்சாங்க. சரி, முதல் திட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிஜமான கேள்வி இருக்கு. 1947 சுதந்திரம் கிடைக்கும்போது நம்ம கிட்ட திட்டமிடுறதுக்கு என்னங்க இருந்துச்சு? காலனி ஆதிக்கத்துல பிரிட்டிஷ்காரங்க எல்லாவற்றையும் சுரண்டிட்டு போயிட்டாங்களே. அதுதான் அப்போ இருந்த மிகப்பெரிய சவால். காலனி ஆதிக்கத்தால நம்ம பொருளாதாரம் வெறும் ஒரு விவசாய நாடா மட்டுமே விடப்பட்டிருந்துச்சு. சொல்லப்போறா தொழில் கட்டமைப்புன்னு சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்ல. அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் நம்ம மெயின் சோர்ஸ் இல்லையா? ஆமா. அதை விட மோசம் என்னன்னா, 2ஆம் உலகப் போர், அப்புறம் தேச பிரிவினை, அதாவது பார்ட்டிஷன் ஏற்படுத்தின ரத்த களரி. லட்சக்கணக்கான அகதிகள் எல்லையை கடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உணவளிக்க தரணும், மறுவாழ்வு தரணும். வாவ், பசி வறுமைன்னு பெரிய லிஸ்டே இருந்திருக்கும். கண்டிப்பா. பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் உச்சத்துல இருந்துச்சு. மக்கள் கிட்ட சேமிப்பு இல்ல, அரசு கிட்ட முதலீடு செய்ய மூலதனம் இல்ல. இதத்தான் பொருளாதாரத்துல டெஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் மற்றும் லோ கெப்பாசிட்டி டு சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி அறிவு விகிதமும் கட்டமைப்பு வசதிகளும் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த இக்கட்டான நிலைமையில தான் 1951 ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்ததா? ஆமா. 1951 1956 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டம். அப்போ பிரதமரா ஜவஹர்லால் நேருவும் குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாதும் இருந்தாங்க. திட்டக்குழுவோட துணைத் தலைவரா குல்சாரிலால் நந்தா இருந்தார். இந்த திட்டம் ஹெராட் டோமா மாடல் அடிப்படையா வச்சு உருவாச்சுன்னா படிச்சிருக்கேன். இது என்ன மாடல்? ஹெராட் டோமார் மாடல் அப்படிங்கிறது சேமிப்பையும் முதலீட்டையும் அதிகரிக்கிறதன் மூலமா பொருளாதாரத்தை வளர்க்கிற ஒரு கோட்பாடு. ஒரு நாடு தன்னிடமுள்ள சேமிப்பை முதலீடு செஞ்சு உற்பத்தியை பெருக்குனா பொருளாதாரம் வளரும். ஆனா அப்பதான் மக்கள் கிட்ட சேமிப்பே இல்லையே. கரெக்ட். மக்கள் பசியில இருந்தாங்க. அதனாலதான் முதல் திட்டத்தோட முழு கவனமும் பிரைமரி செக்டார் எனப்படும் வேளாண்மை துறையில் இருந்துச்சு. அகதிகள் மறுவாழ்வு, விவசாயம், குறைந்த விலையில கல்வி, சுகாதாரம், இதுதான் அரசோட முதல் வேலை. அப்ப பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்குனாங்க? ஆரம்பத்துல 2069 கோடி ரூபாயா இருந்த பட்ஜெட் அப்புறம் 2378 கோடியா உயர்த்தப்பட்டுச்சு. இதுல ஒரு பெரிய பங்கு நீர்ப்பாசனம் மற்றும் எரிசக்திக்காக செலவிடப்பட்டுச்சு. இவ்ளோ பெரிய தொகையை ஏன் அரசாங்கம் செலவு பண்ணணும்? தனியார் கம்பெனிகளையே அணை கட்டவோ விவசாயத்தை வளர்க்கவோ சொல்லியிருக்கலாமே. இங்கதான் நீங்க அன்றைய நிலையை புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல தனியார் மூலதனம், அதாவது பிரைவேட் கேபிட்டல், இந்தியாவுல கிட்டத்தட்ட 0. ஓ, பிரைவேட் செக்டர் ரொம்ப வீக்கா இருந்துச்சா? ரொம்பவே வீக்.
ஒரு மாபெரும் அணைய கட்டுற அளவுக்கு தொழில்நுட்பமோ பணமோ எந்த ஒரு தொழிலதிபர்கிட்டையும் இல்ல. லாபம் எப்ப வரும்னு தெரியாத ஒரு நீண்டகால திட்டத்துல அவங்க முதலீடு செய்ய மாட்டாங்க. அதனாலதான் பக்ரா நங்கல், ஹிராகோட், தாமோதர் பள்ளத்தாக்கு மாதிரியான பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை அரசாங்கமே முன்னின்று கட்டுச்சா? எக்ஸாக்ட்லி. அதோட கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமா கிராமப்புறங்களையும் மேம்படுத்தினாங்க. இந்த நீர்ப்பாசன திட்டங்களால தான் விவசாயம் செழிச்சுதான். ஏன்னா டேட்டா பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. டார்கெட் ஜிடிபி growth வெறும் 2.1% தானே நிர்ணயிச்சாங்க. ஆனா நாம் அச்சீவ் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 3.6%. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தனிநபர் வருமானம், அதாவது per capita இன்கம் கூட 8% உயர்ந்துச்சு. கொரிய போரால உலக அளவுல பணவீக்கம் இருந்தாலும் நம்ம உள்நாட்டு உற்பத்தி 15% அதிகமாச்சு. ஆமா, திட்டமும் சிறப்பா இருந்துச்சு. அதே நேரம் இயற்கையும் கை கொடுத்துச்சு. நல்ல பருவமழை பெஞ்சதால உணவு உற்பத்தி அபரிமிதமா அதிகரிச்சது. இது ஒரு அருமையான காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓ, மழை நல்லா பேஞ்சதால விவசாயம் பெருகி உணவு தானிய விலை குறைஞ்சு மக்களோட பசி தீர்ந்துச்சு. கரெக்ட். அது மட்டும் இல்லாம 5 ஐஐடிகள் உருவாக்குனாங்க, யுஜிசி அமைச்சாங்க. சூப்பர். அப்போ முதல் திட்டம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. பசியை போக்கி தேசத்தை நிலைநிறுத்திய முதல் படி அப்படின்னு இத சொல்லலாம். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. முதல் திட்டத்துல விவசாயம் அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அப்புறம் ஏன் 1956ல தொடங்கின செகண்ட் 5-இயர் பிளான்ல நேரு திடீர்னு அந்த வெற்றி ஃபார்முலாவை கைவிட்டுட்டு கனரக தொழில்களுக்கு, அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? இது தேவையற்ற ரிஸ்க் இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு தப்பான முடிவு மாதிரி தோணும். ஆனா பொருளியல் ரீதியா பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. விவசாயம்ங்கிற ஒற்றை கால்ல மட்டுமே ஒரு நாடு நீண்ட கால நிக்க முடியாது. ஏன் விவசாயத்தை மட்டுமே வச்சு வளர முடியாதா? முடியாது. ஏன்னா விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக டிராக்டர் தேவை, உரம் தேவை, போக்குவரத்துக்காக ரயில்கள் தேவை. இதற்கெல்லாம் இரும்பு வேணும், எஃகு வேணும். இரும்ப நாம எவ்வளோ காலம்தான் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறது? புரியுது. அதாவது ரொட்டியை விலைக்கு வாங்குறத விட ரொட்டி சுடுற எந்திரத்தையே உருவாக்குறதுல முதலீடு செய் அப்படின்னு சொல்றீங்களா? மிகச் சரியான ஒப்பீடு. நுகர்வு பொருட்களை, அதாவது கன்சியூமர் குட்ஸை விட மூலதன பொருட்களுக்கு, கேபிட்டல் குட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுக்காக பிசி மஹலனோபிஸ் உருவாக்குன மஹலனோபிஸ் மாடலை இந்தியா கையில எடுத்துச்சு. இந்த டைம்லயும் பிரதமரா நேருவும் குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாத்தும் தானே இருந்தாங்க. ஆமா, இந்த மாடல் படி அதிவேக தொழில்மயமாக்கல் மற்றும் பப்ளிக் செக்டார், அதாவது பொதுத்துறை வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதுக்காக 1956ல இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டு உதவியோட நிறைய இரும்பு உருக்காலைகள் கட்டினாங்கன்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். ரஷ்யா உதவியோட பிலாய், பிரிட்டன் உதவியோட துர்காப்பூர், மேற்கு ஜெர்மனி உதவியோட ரூர்கேலா அப்படின்னு மாபெரும் இரும்பு உருக்காலைகள் அமைச்சாங்க. நிலக்கரி உற்பத்தியும் அதிகமாச்சு. இந்த திட்டத்தோட ஜிடிபி growth டார்கெட் 4.5%. நாம சாதிச்சது 4.27%. கிட்டத்தட்ட இலக்க நெருங்கிட்டோம். அப்புறம் ஏன் இந்த திட்டம் நிறைய விமர்சிக்கப்படுது? நீங்க அந்த ரொட்டி சுடும் இயந்திரம் உதாரணத்தை மறுபடியும் நினைச்சு பாருங்க. இயந்திரத்தை வாங்குறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல. அதனால அவங்க டெபிசிட் ஃபினான்சிங் அப்படிங்கிற பற்றாக்குறை நிதியாக்கத்தை கையாண்டாங்க. அப்படின்னா? அதாவது செலவுக்கேத்த வருமானம் இல்லாததால ரிசர்வ் பேங்க் மூலமா பணத்தை அச்சடிச்சு புழக்கத்துல விட்டாங்க. இதத்தான் பொருளியலாளர் PR ஷெனாய் கடுமையா விமர்சிச்சாரு. பணத்தை சும்மா அச்சடிச்சா பிரச்சனை வருமே. கண்டிப்பா. உற்பத்தி இல்லாம பணத்தை மட்டும் அச்சடிச்சா அது கொடிய பணவீக்கத்தை உருவாக்கும்னு அவர் எச்சரிச்சாரு. அதாவது ஒரு குடும்பம் தங்கிட்ட பணம் இல்லாததால மோனோபோலி போர்ட் கேம் பணத்தை அச்சடிச்சு மளிகை கடைக்கு கொண்டு போற மாதிரி. கடைக்காரருக்கு உண்மை தெரியும் போது பொருளோட விலை பல மடங்கு ஏறிடும். சரியா சொன்னீங்க. ஷெனாய் சொன்னது போலவே நடந்துச்சு. விலைவாசி கடுமையா உயர்ந்துச்சு. தொழில்துறையை வளர்க்க வெளிநாடுகள்ல இருந்து இயந்திரங்களை இறக்குமதி செஞ்சதால 1957ல அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஓ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் வந்துடுச்சா? ஆமா. மறுபுற மக்கள் தொகை பெருக்கத்தால தனிநபர் வருமான வளர்ச்சியும் மந்தமாயிடுச்சு. அப்படியானால் இறக்குமதியை நம்பியிருந்த மூடிய பொருளாதாரம் கனரக தொழில்களை நோக்கி நகர்ந்த காலம் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாம் திட்டத்தோட சுருக்கம். சரியா சொன்னீங்க. சரி, தொழில்துறை மோகம் ஒரு பக்கம் இருக்க, சாப்பாத்துக்கே பிரச்சனை வந்துடுச்சே. அதை சமாளிக்க அடுத்த வந்த
தேர்ட் 5-இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க? இது 1961 இருந்து 1966 வரைக்கும் நடந்தது. இந்த டைம்ல பிரதமரா நேருவும் அவருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியும் இருந்தாங்க. குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாதும் அப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் இருந்தாங்க. இந்த திட்டம் ஜான் சாண்டி மற்றும் சுக்குமோய் சக்கரவர்த்தி மாடல் அடிப்படையா வச்சு உருவாச்சு இல்லையா? ஆமா, இந்த திட்டத்துல சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் நோக்கம். விவசாயத்துக்கும் குறிப்பா கோதுமை உற்பத்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இது ஒரு பெரிய தோல்வி திட்டம்னு சொல்றாங்களே. ஆமா, இதோட டார்கெட் 5.6%. ஆனா ஆக்சுவல் growth வெறும் 2.4% மட்டும்தான். இது மாபெரும் தோல்வி. இதை நீங்க ஒரு பரந்த கண்ணோட்டத்துல, அதாவது பிகர் பிக்சர்ல பார்க்கணும். புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ், இதுல பெரிய ரோல் பிளே பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா 1962 நடந்த சீன போர் இந்தியாவோட ஒட்டுமொத்த நிதியையும் பாதுகாப்பிற்காக திருப்பிடுச்சு. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ளேயே 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு. ஓ, அடுத்தடுத்து 2 போர்களா? ஆமா, இதனால பணவீக்கம் உச்சத்தை தொட்டுச்சு. போதாத குறைக்கு 1964-65 காலகட்டத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான வறட்சி வந்துச்சு. விவசாயம் சுத்தமா பொய்த்து போச்சு. வாவ்! போர்கள் ஒரு பக்கம், வறட்சி ஒரு பக்கம். பஞ்சாயத்து தேர்தல்கள் அறிமுகம், மாநில மின்சார வாரியங்கள் அமைப்புன்னு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மக்கள் பசியால வாடுனாங்கிறது தான் நிஜம். அதுதான் துயரம். முதல் முறையா IMF கிட்ட இந்தியா கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அமெரிக்காவோட PL-480 உணவு உதவியை நம்பிதான் நாடே இருந்துச்சு. கப்பல்ல கோதுமை வரும், அதை வச்சுதான் சாப்பாடுங்கிற ஷிப் டு மவுத் நிலைக்கு இந்தியா போயிடுச்சு. ஆமா, அந்த பொருளாதார தோல்வியோட விளைவுதான் அடுத்த 5 ஆண்டு திட்டத்தையே அரசாங்கத்தால தொடங்க முடியல. ஓ, அதனாலதான் 1966 இருந்து 1969 வரைக்கும் பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு 3 ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த ஆனுவல் பிளான்ஸ் காலகட்டத்துல பிரதமரா இந்திரா காந்தியும் குடியரசுத் தலைவரா ஜாகிர் ஹுசைனும் இருந்தாங்க. இந்த டைம்ல நிதி நெருக்கடியால அரசாங்கம் ரூபாயோட மதிப்பு குறைச்சாங்க. அதாவது ரூபி டீவால்யூவேஷன் செஞ்சாங்க. ரூபாயோட மதிப்பை குறைச்சா ஏற்றுமதி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம உணவையே இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தப்போ இது நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்காதா? நிச்சயமா, இறக்குமதி செய்யப்படுற பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்துச்சு. உள்நாட்டுல கடும் பணவீக்கம் நிலவுச்சு. இது உண்மையிலேயே பொருளாதாரத்தோட ஒரு இருண்ட காலம்னு தான் சொல்லணும். ஆனா இந்த இருண்ட காலத்திலயும் ஒரு வெளிச்சமா பசுமை புரட்சி, அதாவது கிரீன் ரெவல்யூஷனுக்கு விதையிடப்பட்டது இந்த டைம்ல தானே நான் படிச்சிருக்கேன். ஆமா, அது ஒண்ணுதான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அப்புறம் நாட்டை மீண்டும் நிலையிலிருத்த 1969 4th 5-இயர் பிளான் கொண்டு வந்தாங்க. இது 1969 இருந்து 1974 வரைக்கும். அப்ப பிரதமரா இந்திரா காந்தியும் குடியரசுத் தலைவர்களா ஜாகிர் ஹுசைன் மற்றும் VV கிரி இருந்தாங்க. இந்த திட்டம் காட்கில் ஃபார்முலா அடிப்படையில் அமைஞ்சது தானே? ஆமா, growth with stability, அதாவது நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் தற்சார்பு ஆகியவை தான் இதோட இலக்குகள். இதுலதான் ஒரு மாபெரும் முடிவு எடுக்கப்பட்டுச்சு. 14 முன்னணி தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. பேங்க் நேஷனலைசேஷன், இது எதுக்காக பண்ணாங்க? அரசே எல்லா பிசினஸையும் செய்யணுங்கிற ஈகோவா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான சமூக பொருளாதார காரணம் இருந்துச்சு. அந்த காலத்துல தனியார் வங்கிகள் பெருமுதலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மட்டும்தான் கடன் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கோ சிறு தொழில்களுக்கும் கடன் கிடைக்கல. ஓ, பேங்க் எல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சேவை செஞ்சுட்டு இருந்துச்சா? ஆமா, அதனால வங்கிகளை தேசியமாக்குனதன் மூலமா அரசாங்கம் அந்த பணத்தை நேரடியாக விவசாயத்துக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் திருப்பி விட்டுச்சு. இதனால பசுமை புரட்சி விஸ்வரூபம் எடுத்துச்சு. சூப்பர். அப்போ உணவு உற்பத்தியில நாம தன்னிறைவு பெற்றுட்டோமா? கண்டிப்பா. 5 மில்லியன் டன் அளவுக்கு உணவு தானிய பஃபர் ஸ்டாக், அதாவது பாதுகாப்பு கையிருப்பு உருவாக்கப்பட்டுச்சு. கேட்கவே நிம்மதியா இருக்கு. DPAP எனப்படும் வறட்சி நிவாரண திட்டமும் இந்த டைம்ல தான் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் டேட்டாவை பார்த்தா டார்கெட் 5.6% இருந்தும் ஆக்சுவல் growth வெறும் 3.3% மட்டும்தானே சாத்தியமாச்சு. இதற்கும் போர் காரணமா? அதே புவிசார் அரசியல் சவால் தான். 1971 நடந்த வங்கதேச விடுதலை போர் நம்ம வளங்களை பெருமளவு உறிஞ்சிடுச்சு. அதே சமயம் 1973 உலகளாவிய கச்சா எண்ணெய் நெருக்கடியால, அதாவது ஆயில் ஷாக்கால பெட்ரோல் விலையும் விண்ணமுட்டுச்சு. அடுத்தடுத்த நெருக்கடிகள், இதனால வறுமை மக்களை வாட்டிக்கிட்டே இருந்ததால அடுத்து வந்த 5th 5-இயர் பிளான்ல அரசாங்கம் நேரடி ஆக்ஷன்ல இறங்குச்சு. ஆமா, இது 1974 இருந்து 1978 வரைக்கும். இந்த டைம்ல பிரதமர்களா இந்திரா காந்தியும் அப்புறம் மொரார்ஜி தேசாயும் இருந்தாங்க. குடியரசுத் தலைவர்களா பக்ருதீன் அலி அகமத் மற்றும் PD ஜாட்டி இருந்தாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய முழக்கமே கரீபி ஹட்டாவோ, அதாவது வறுமை ஒழிப்பு தானே? கரெக்ட்.
டிபி தார் உருவாக்கின மினிமம் நீட்ஸ் புரோகிராம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கிறது, 20 அம்ச திட்டம், அப்புறம் மின் உற்பத்தியில மத்திய அரசு நுழைய வழிகோலிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட், இப்படி பல அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இதோட இலக்கு 4.4%, அடைந்தது 4.8%. வறுமை ஒழிப்பு டேட்டாவும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. இது ஒரு வெற்றிகரமான திட்டம் போல தெரியுதே. அப்புறம் ஏன் இது 1978லேயே பாதியில கைவிட்டாங்க? இங்கதான் அரசியல் பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சது. 1975ல கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சிக்கு பிறகு 1978ல மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. ஓ, ஆட்சி மாற்றம் வந்துடுச்சா? ஆமா, அவங்க காங்கிரஸ் கொண்டு வந்த 5வது திட்டத்தை உடனே ரத்து பண்ணிட்டு ரோலிங் பிளான் அப்படிங்கிற புதிய முறையை கொண்டு வந்தாங்க. இது ஒரு நெகிழ்வான திட்டம். ஒவ்வொரு வருஷமும் இலக்குகள் மாற்றப்படும் சொன்னாங்க. இது கேட்க நல்லா இருக்கே. மார்க்கெட் கேத்த மாதிரி இலக்குகளை மாற்றுறது ஒரு நல்ல விஷயம் தானே? தத்துவார்த்த ரீதியா சரி. ஆனா நடைமுறையில ஒவ்வொரு வருஷமும் இலக்குகளை மாத்திக்கிட்டே இருந்தா நீண்டகால திட்டங்களை எப்படி கணிக்க முடியும்? முதலீட்டாளர்கள் பயந்துட்டாங்க. ஓ, ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிடுச்சு. ஆமா, பொருளாதாரத்துல நிலையற்ற தன்மையும் குழப்பமும் வந்துடுச்சு. அப்புறம் 1980ல இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இந்த ரோலிங் பிளானை தூக்கி எறிஞ்சிட்டு 6வது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த அரசியல் பழிவாங்கல்களை தாண்டி 6th 5-year பிளான் வந்து பொருளாதாரத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குச்சுன்னு உறுதியா சொல்லலாம். ஏன்னா நேருவோட சோஷலிஸ்ட் கொள்கைகள் மெல்ல மெல்ல முடிவுக்கு வர தொடங்குனதே இங்கதான். சரியா சொன்னீங்க. 1980ல இருந்து 1985 வரைக்கும் நடந்த இந்த திட்டத்துல பொருளாதார தாராளமயமாக்கல், அதாவது எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கான ஒரு விதை தூவப்பட்டுச்சு. விலை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுச்சு. விவசாயத்துக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்களா? ஆமா, 1982ல சிவராமன் கமிட்டியோட பரிந்துரைப்படி நாபார்டு வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டமும் தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. இதோட டார்கெட் 5.2%, ஆனா அடைஞ்சதோ 5.7%. இது ஒரு மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் 7th 5-year பிளான். அப்போ பிரதமர் ராஜீவ் காந்தி. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கம்ப்யூட்டர்கள் இந்தியாவுல நுழைஞ்ச காலம் இது. தொழில்துறையில தொழில்நுட்ப மேம்பாடு, அப்கிரேடிங் டெக்னாலஜி தான் இதோட சிறப்பம்சம். ஆமா, சமூக நீதி மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்குறதும் இதோட நோக்கம். இதோட டார்கெட் 5.0%, ஆனா ஆக்சுவல் growth 6.01%. தனிநபர் வருமான வளர்ச்சியும் 3.7% உயர்ந்துச்சு. ஏற்றுமதி இறக்குமதிக்கான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இலக்குகளும் கரெக்டா செட் பண்ணாங்க இல்லையா? ஆமா, இந்த 7வது திட்டத்துல தான் இந்திய பொருளாதாரம் எப்படி மெல்ல மெல்ல அரசனின் பிடியிலிருந்து விடுபட்டு சுயசார்பு பொருளாதாரமா மாறுச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இங்க ஒரு ஆபத்தான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே. கண்டிப்பா. இந்த அபரிமிதமான வளர்ச்சியை நம்ம சொந்த பணத்துல சாதிக்கல. வெளிநாடுகள்ல கடுமையா கடனை வாங்கி தான் இதை செஞ்சோம். அதுவும் குறுகிய கால கடன்கள். ஓ, அதனாலதான் 1990ல அந்த பெரிய புயல் வீசுச்சா? நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 1991 பொருளாதார நெருக்கடிக்கு இதுதான் காரணமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. 1989ல இருந்து 91 காலகட்டத்துல மிகப்பெரிய அரசியல் குழப்பம். மறுபுறம் வளைகுடா போரால, அதாவது கல்ஃப் வாரால கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயர்ந்துச்சு. நம்ம ஏற்றுமதி குறைஞ்சு இறக்குமதி செலவு எகிரிடுச்சு. ஆமா, ஆனுவல் பிளான்ஸ் மூலமா இதை சமாளிக்க முயன்று முடியல. கஜானா சுத்தமா காலி ஆயிடுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. நாட்டை திவால் நிலையிலிருந்து காப்பாற்ற 1992ல பிரதமர் PV நரசிம்மராவ் மற்றும் அப்போதைய நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகியோர் 8th 5-year பிளான் மூலமா மாபெரும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் LPG, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். அதுவரை இரும்பு கோட்டைக்குள்ளிருந்த இந்திய பொருளாதாரம் உலகளாவிய சந்தைக்கு தன்னை திறந்து விட்ட தருணம் இது. இந்த சீர்திருத்தத்தோட மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவரை ஒரு சின்ன ஃபேக்டரி தொடங்கணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட பல லைசன்ஸ்கள் வாங்கணும். இத லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டேப், அதாவது அதிகாரிங்க கிட்ட அலைறது. ஆமா, LPG மூலமா அந்த அதிகார வர்க்க கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டுச்சு. வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுல முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க. அரசு மட்டுமே செஞ்சு வந்த பல தொழில்கள் தனியாருக்கு திறந்து விடப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய ஷிஃப்ட். தொழில்துறை நவீனமயமாக்கப்பட்டுச்சு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வலுப்பெற்றுச்சு. January 1, 1995ல இந்தியா உலக வர்த்தக அமைப்புல, அதாவது WTOல இணைஞ்சது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா?
டார்கெட் 5.6%, ஆனா சாதிச்சதோ 6.8%. பணவீக்கமும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. வாவ். அதுக்கப்புறம் வந்த 9th 5-year பிளான் வந்து 1997லேருந்து 2002 வரைக்கும் செயல்பட்டுச்சு. சுதந்திரத்தின் 50வது ஆண்டுல பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்துல தொடங்குனாங்க. ஆமா, நாட்டோட மறைந்திருக்கும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை முழுமையா பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். குறிப்பா சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறதுல குறியா இருந்தாங்க. அடுத்தது 10th 5-year பிளான் 2002லேருந்து 2007 வரைக்கும். இதோட டார்கெட் 8.1%, எட்டியது 7.7%. இது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா? கண்டிப்பா. வறுமையை 5% குறைக்கிறது, பாலின இடைவெளியை அதாவது ஜெண்டர் கேப்ஸை 50% குறைக்கிறதுன்னு ரொம்ப தெளிவான இலக்குகள். பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை களைய ரீஜனல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, முதல் திட்டத்துல வெறும் 2.1% வளர்ச்சியை இலக்கா வச்சிருந்த ஒரு நாடு 10வது திட்டத்துல 8% வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருக்கு. எப்படி இவ்வளவு பெரிய பாய்ச்சல் சாத்தியமாச்சு? இதுக்கு முக்கிய காரணம் சர்வீஸ் எக்கனாமியோட, அதாவது சேவைத்துறையோட ஆதிக்கம்தான். ஐடி கம்பெனிகள், பிபிஓ, டெலிகாம் துறைகளோட அசுர வளர்ச்சி தான் இந்தியாவோட முகத்தையே மாத்துச்சு. விவசாயத்திலிருந்து நாம நேரடியா சேவைத்துறைக்கு தாவிட்டோம். அப்போ தொழிற்துறையை தாண்டி போயிட்டோமா? ஆமா. அடுத்து வந்த 11th 5-year பிளான் வந்து 2007 இருந்து 2012 வரைக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்துல செயல்பட்டுச்சு. இதோட மைய கருத்து ரேபிட் அண்ட் இன்க்ளூசிவ் growth, அதாவது வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த திட்டத்துல உயர்கல்வி, திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நிறைய கவனம் செலுத்தினாங்கன்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். விவசாயத்துக்கு 4%, தொழில்துறைக்கு 10%, சேவைத்துறைக்கு 9%ன்னு தனித்தனி இலக்குகள் நிர்ணயிச்சாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கருவுறுதல் விகிதத்தை, ஃபெர்டிலிட்டி ரேட்டை 2.1 குறைக்கவும் முடிவெடுத்தாங்க. ரொம்ப துல்லியமான பிளானிங்க. இறுதியா நாம வர்றது 12th 5-year பிளான். 2012லேருந்து 2017 வரைக்கும் நடந்த இதுதான் இந்தியாவோட கடைசி 5-ஆண்டு திட்டம். தேசிய வளர்ச்சி குழு அனுமதித்தபடி இதோட டார்கெட் 8%. ஆமா. வேளாண்மை அல்லாத துறைகள்ல 50 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, 90% மக்களுக்கு வங்கி சேவையை கொண்டு சேர்ப்பதுன்னு பல பிரம்மாண்டமான இலக்குகள் இதுல இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இந்த திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு நேர்த்தியா இருக்கும்போது ஏன் 2015ல திட்டக்குழுவை கலைச்சிட்டு நீத்தி ஆயோக கொண்டு வரணும்? 5 வருட திட்டமிடல் முறை ஏன் முடிவுக்கு வந்துச்சு? ஏன்னா உலகம் மாறிடுச்சு. 1950கள்ல ஒரு திட்டம் போட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு உலக பொருளாதாரம் பெருசா மாறாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஆமா, இன்னைக்கு அமெரிக்கால ஒரு பேங்க் திவாலானா அடுத்த நிமிஷமே இந்தியாவோட பங்குச்சந்தை சரியுது. எக்ஸாக்ட்லி. தொழில்நுட்பம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது. இப்படி ஒரு வேகமான உலகமயமாக்கப்பட்ட சந்தையில 5 வருஷத்துக்கு ஒரு முறை பிளான் பண்ணி அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது சாத்தியமில்ல. அதனாலதான் ஷார்ட் டேர்ம் பிளானிங் தேவையா இருந்துச்சா? குறுகிய கால திட்டங்களை விட நீண்ட கால கண்ணோட்டமும் அதே நேரம் சந்தைக்கேற்ப உடனடியாக மாறும் நெகிழ்வுத்தன்மையும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியும் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் 15 ஆண்டு விஷன் முறையை கொண்ட நீத்தி ஆயோக் உருவாச்சு. ஓ, ஆனா பாதுகாப்பு துறைக்கு மட்டும் இன்னும் பிளானிங் இருக்குல்ல? ஆமா, டிஃபென்ஸுக்கு மட்டும் அந்த திட்டங்கள் இன்னும் தொடருது. வாவ். அரசோட இறுக்கமான கட்டுப்பாட்டுல அந்த லைசன்ஸ் ராஜ்ல தொடங்கின இந்தியாவோட பயணத்தை இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். விவசாயம், கனரக தொழில், போர்கள், பஞ்சங்கள், உலகமயமாக்கல்னு பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு நீத்தி ஆயோக் மூலமா சந்தை சார்ந்த பொருளாதாரத்தை அரசுகள் வழிநடத்துது. இது உண்மையிலே ஒரு நீண்ட ஆழமான நெடும்பயணம் தான். இந்த இடத்துல தான் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு காலத்துல நாம எல்லாவற்றையும் அரசே திட்டமிட்டு செய்யணும்னு நினைச்சோம். பிறகு சந்தையே எல்லாவற்றையும் தீர்மானிக்கட்டும்னு ஓபன் பண்ணி விட்டுட்டோம். அப்படியானால் எதிர்காலத்துல செயற்கை நுண்ணறிவும், அதாவது ஏஐயும், பெருந்தரவுகளும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை ஒரு நொடியில கணிச்சு சொல்லும் காலம் வரும்போது இந்தியா மீண்டும் ஒரு புதிய வகையான கட்டமைப்பு திட்டமிடலுக்கு திரும்ப வேண்டிய தேவை ஏற்படுமா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. ஆமா, சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.